கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திலே அந்த 9வது வசனத்தை 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யாபேசினுடைய காரியத்தை குறித்து நாம் அதில் வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே அதை குறித்து நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு இன்னொரு விதத்தில் இதை பார்க்கும் பொழுது அந்த 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று சொல்லுகிறான். அப்போது அதில் கீழே ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. எல்லையை பெரிதாக்கும், என்னும் கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எல்லாவற்றுக்கும் என்னை விலக்கி காத்து என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். தேவன் அவன் ஜெபத்தை கேட்டு தேவன் சகோதரருக்கு நடுவில் அவனை கணம் பெற்ற மனுஷனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். அவன் துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றினார். நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆனால் முதல்ல ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கும்போது, அதாவது என்ன கேட்குறான் அப்படின்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று சொல்கிறான். அதாவது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவரீர் என்னை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னை அங்கீகரித்து என்னை ஆசீர்வதித்து என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல தேவரீர் என்னை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். அப்போது தேவன் ஒரு மனிதனை அங்கீகரிக்கும் பொழுது அவனை சகோதரருக்கு நடுவிலே கனம் பெற்ற மனுஷனாய் கர்த்தர் உயர்த்த முடியும். முதலாவது தேவனால் அங்கீகரிக்கப்படணும். இந்த யாபேஸ் கேட்குற முதல் காரியம் என்ன அப்படின்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை முதல்ல அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவனுடைய பெயரே அவன் துக்க முகம் உள்ளவன். அதனால் அவன் பெயர் யாபேஸ். துக்கத்தோடு கூட அவனை பெற்றேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவன் வாழ்க்கையிலே துக்கம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவனுடைய குடும்பத்தார் அவனை அங்கீகரிக்கலை, அவனுடைய சொந்தங்கள், அவனுடைய சமுதாயம், ஜனங்கள் அவனை அங்கீகரிக்கலை. அங்கீகரிக்கப்படாத யாபேஸ், தள்ளப்பட்ட யாபேஸ். இப்போ அவன் கேட்குறது என்ன அப்படின்னா, தேவரீர் என்னை முதல்ல அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். என்னை அங்கீகரிங்க ஆண்டவரே, ரெண்டாவது என் எல்லையை பெரிதாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அந்த நாட்களில் தேவன் அங்கீகரிக்கிற ஒரு நல்ல தேவன், கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். இந்த நாட்களிலே குடும்பத்தில், சமுதாயத்தில், சொந்த பந்தங்களுக்கு நடுவில் நீங்கள் அங்கீகரிக்கப்படாமல் நீங்கள் தள்ளப்பட்டவங்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் துக்கத்தை மாற்றுவதற்கு, உங்கள் எல்லையை விரிவாக்குவதற்கு, அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முதல்ல அவர் உங்களை அங்கீகரிக்கிற ஒரு நல்ல தேவன். இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பம் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை அங்கீகரித்து தனக்கு சொந்த மகளாக உங்களை அங்கீகரித்து உங்களை தகுதிப்படுத்தி உங்கள் துக்கத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எல்லாருக்கும் நடுவில், குடும்பத்தாருக்கு நடுவில், சகோதரர்களுக்கு நடுவில் கனம் பெற்ற மனுஷியாக கர்த்தர் உயர்த்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.